ஹலோ. லக்ஷ்மி, நம்ம சித்ரா மருமக திவ்யாவுக்கு ஆம்பளை பையன் அப்படியாடி? எப்ப பொறந்திருக்கானாம்டி. பொறந்துச்சு? இன்னைக்கு காலையில தான். சரி, அப்ப போய் நம்ம பார்த்துட்டு வந்துடலாமா? கண்டிப்பா போய் பார்க்கணும். நான் வீட்ல இருக்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு சொல்றேன். நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். என் வீட்ல தான் இந்த மாதிரி நல்ல காரியம்லாம் நடக்க மாட்டேங்குது. நம்ம சித்ரா வீட்ல நடந்துச்சே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். சரி, நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டு சொல்லு, நாம போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரியா? சரிடி, நான் போனை வைக்கிறேன். ஏங்க, டவல் கேட்டிருந்தீங்க. ரகு, இன்னைக்கு ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சுட்டு சீக்கிரமா வந்துடுறீங்களா? என் ஃப்ரெண்டு வர்ஷினி இருக்கால, அவ குழந்தைக்கு இன்னைக்கு ஈவினிங் பர்த்டே ஃபங்க்ஷன். நம்மளை இன்வைட் பண்ணியிருக்கா. நம்ம 2 பேரும் சேர்ந்தே போயிட்டு வந்துடும். ரகு, எதுவுமே சொல்லாம போற? நான் பேசாம இருக்கலே உனக்கு தெரிய வேணாமா? நான் வரல. அங்க வந்து உன்னாலலாம் என்னால அசிங்கப்பட முடியாது. ஹலோ. ஹலோ. ஹலோ லட்சுமி, ரெடி ஆயிட்டியா நீ? ஆண்டி, அத்தை கிளம்பிட்டு இருக்காங்க. சரி, ஹாஸ்பிட்டல் செக்கப்லாம் போனீங்களே, ஏதாவது சொன்னாங்களா? போய் செக் பண்ணோம் ஆண்டி. ஆனால் இந்த தடவை ரிசல்ட் எதுவும் நாங்கள் நினச்சபடி வரல. அப்படியாம்மா? சரி 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 சரி. நேற்று கூட டெஸ்ட் கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம். நீ ஒன்றும் கவலைப்படாத செல்வி. உன் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். அந்த ஆண்டவன் கண்ணை திறப்பான். என் போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருக்க நீ? சாந்தி ஆண்டி. சாந்தி கிட்டியா? போனை கொடு. ஏ சாந்தி, உனக்கு அறிவே இல்லையா? நல்ல விஷயத்துக்கு போகும்போது இவ மூஞ்செல்லாம் முழிச்சுட்டே போக கூடாது. நீ என்னடானா நல்ல விஷயத்தை இவகிட்ட சொல்லிட்டு இருக்க? வெய், அங்கதான் வரேன். சே, இவ மூஞ்சில முழிச்ச விளங்கனா மாதிரிதான். ஹலோ. ஹலோ, உங்க பேரு செல்வி தானே? நாங்க மதர்ஸ் கேர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம். நீங்க பேபி டெஸ்ட் கொடுத்துருந்தீங்கல்ல? ஆமாங்க. சாரிங்க, உங்களுக்கு இந்த வாட்டியும் டெஸ்ட் நெகட்டிவா தான் வந்திருக்கு. நல்ல விஷயத்துக்கு போகும்போது இவ மூஞ்செல்லாம் முழிச்சுட்டே போக கூடாது. நீ என்னடானா நல்ல விஷயத்தை இவகிட்ட சொல்லிட்டு இருக்க? வெய், அங்கதான் வரேன். சே, இவ மூஞ்சில முழிச்ச விளங்கனா மாதிரிதான். பாத்து பாத்து பொறுமையா உட்காரு. ஓகே தானே? என்ன
டேய் பொறுமையாடா, நெஞ்சடைச்சு செத்துற போற. மச்சான் உன் ஒய்ஃப் கால் பண்றாங்கடா. இருக்காத. மச்சான் திரும்ப கால் பண்றாங்கடா. ஏய் இப்போ எதுக்கு சும்மா நோய் நோயின்னு கால் பண்ணிட்டே இருக்க? வீட்டில் தான் உன்னால நிம்மதியாக இருக்க முடியலன்னு பார்த்தா இப்போ வெளில இருக்கும்போது ஃபோன் பண்ணி சாவடிக்கிற. வைடி. டேய் இப்போ எதுக்குடா கோவமா பேசுன? பாவுண்டா அவங்க. எதுக்கு கால் பண்றான்னு தெரியாம கூட கட் பண்ற. ஏதாச்சும் எமர்ஜென்சியா இருந்தா என்னடா பண்ணிருப்ப? டேய் விட்றா, அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. ஏதாச்சும் ஒன்று சொல்லு மச்சான். மீரா வராடா. ஹாய் ரகு. ஹாய்டா. ஹாய் மச்சான், எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். என்னடா பயங்கர டென்ஷன்ல இருக்க போல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நடிக்காதடா. அந்த மேனேஜர் சொன்னதை நினைச்சிட்டு இருக்கியா? இப்படி இருக்காத ரகு, பார்க்க முடியல. புரியுது குழந்தை இல்லைங்கிறது. இதுல உன் தப்பு என்ன இருக்கு? எல்லா தப்பும் உன் ஒய்ஃப் மேலதான். டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஒய்ஃபு குழந்தைன்னு ஹாப்பியா இருப்பியா? அதை விட்டுட்டு எப்பா பார் இப்படியே இருக்கிறது. இனி யார் என்ன கல்யாணம் பண்ணிப்பா? உனக்கு என்னடா குறை? பார்க்க நல்லா இருக்க, வயசும் ஒன்றும் ஆகலை. என்னை விட்டா நானே உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். சும்மா சொன்னேன். சரி ஓகேடா, நான் கிளம்புறேன். பாய். ரகு, குடிச்சிட்டு வந்திருக்கியா? இது என்ன புது பழக்கம்? வெளியில யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? இனி நினைக்கிறது என்ன இருக்குது? அதான் எல்லாருக்குமே தெரியுதேடி. என்ன பேசுறீங்க? எது வந்தாலும் உள்ள போய் பேசலாம் ரகு. இங்க பேசினா என்ன அசிங்கமா இருக்குதா உனக்கு? ஒன்னால தாண்டி எனக்கு எல்லா இடத்துலயும் அசிங்கம். வெளில போக முடியல. எவனா தெரிஞ்ச இடத்துல பார்த்தா கூட பேசுறதுக்கே பயமா இருக்குதுடி. இன்னும் ஏன் உனக்கு குழந்தை பிறக்கலன்னு கேட்டுருவானு. நான் பண்ண தப்பு என்ன தெரியுமா? உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது தாண்டி. எங்க வீட்டுல அப்பயே சொன்னாங்க உன்னை வேணான்னு. ஆனா கேட்கல. அப்போ காதல் கண்ணை மறைச்சிருச்சு. அப்போ தெரியலடி நீ என் லைஃப்ல வந்து இவ்வளவு கஷ்டப்படுத்துவன்னு. அப்பயே தெரிஞ்சிருந்தா உன்னை லவ் கூட பண்ணிருக்க மாட்டேன்டி. என் லைஃபே அழிச்சிட்டல்ல. சாரி ரகு. இப்ப நான் என்ன பண்ணா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க? என் லைஃபை விட்டு போயிடு. எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு. நான் பாட்டுக்கு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருப்பேன். உன்னால முடியுமா? முடியும் ரகு. உங்களுக்கு வேற கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெத்துக்கிறதா சந்தோஷம் தரும்னா நான் டிவோர்ஸ் தரேன். ஏய் ரகு, என்ன குடிச்சிருக்கியா? ஐயோ வா, பாத்து வா. என்னைக்கு நீ என் புள்ள வாழ்க்கையில வந்தியோ அன்னைக்கே உன் வாழ்க்கை நாசமா போயிடுச்சு. கடைசியில என் புள்ளைய நீ குடிகாரன் ஆக்கிட்டல. ச்சே, நீ வாடா. அன்னைக்கே தலையே அடிச்சுக்கிட்டே இவளை கட்டாதரான்னு கேட்டானா இவன்? அப்போ காதல் கண்ணை மறைச்சிருச்சு. அப்போ தெரியலடி நீ என் லைஃப்ல வந்து இவ்வளவு கஷ்டப்படுத்துவன்னு. உன்னை லவ் கூட பண்ணிருக்க மாட்டேன்டி. மா மா ஹலோ. சொல்லுடா. எங்கம்மா இருக்க? கோயிலுக்கு வந்தேன். என்னாச்சுன்னு சொல்லு. அவ எங்கம்மா? அங்கதான் இருப்பா, போய் பாரு. நான் வீட்டுக்கு வந்துட்டு கூப்பிடுறேன். சரி வைமா.
ஹாய் ரகு. நீங்க என்ன தெரியலையா? நான் தான் டாக்டர் சுகாஷ். நீங்க கூட உங்க ஒய்ஃபை ட்ரீட்மெண்ட் கூட்டு வந்தீங்களே. ஆமா டாக்டர், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். உங்க ஒய்ஃப் செல்வி எப்படி இருக்காங்க? வாழ்த்துக்கள், நீங்க நினைச்சபடியே நடந்துச்சு. என்னது? சும்மா நடிக்காதீங்க, அதான் அப்பா ஆயிட்டீங்களே. கங்க்ராட்ஸ். என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா, நேத்தா ரிசல்ட் வந்துச்சு கன்ஃபார்ம்னு. ஏன் உங்க ஒய்ஃப் உங்ககிட்ட சொல்லியா? உண்மையா டாக்டர் சொல்றீங்க? ஆமா ரகு. தேங்க்யூ டாக்டர். பரவாயில்ல ரகு. டாக்டர் நான் வரேன். ஹலோ சொல்லுமா. ரகு ரகு, செல்வி வீட்டுக்கு வந்துட்டாரா? சீக்கிரம் வீட்டுக்கு வா. இந்த உடனே வரமா. ஏன் என்கிட்ட இதை சொல்லல? என்னது? அதான் நீ கன்சீவ் இருக்க விஷயத்த. ஓ அதுவா? சொல்லணும்னு தோணல. செல்வி இங்க பாரு. கைய விடு ரகு, கைய விடுன்னு சொன்னேன். இங்க பாரு செல்வி, நான் பண்ணது எல்லாத்துக்கும் சாரி. என்ன மன்னிச்சிடுறி. தயவு செஞ்சு என்கிட்ட பேசுறி. என்ன பேசணும் சொல்லு, என்ன பேசணும்? நான் பேசணும்னு நினைக்கும் போது யாராச்சும் மூச்சு கொடுத்து என்கிட்ட பேசுனீங்களா? இப்ப பேசுங்கிறீங்க. இப்ப நீங்க என்கிட்ட பேசுறதுக்கு காரணம் நான் கன்சீவா இருக்கேன். இல்லன்னா இன்னும் என்ன அப்படியே குப்பை மாதிரி தானே பாத்துட்டு இருப்பீங்க. இல்ல செல்வி. என்ன இல்ல செல்வி? இன்னமும் சொன்ன குழந்தை இல்லைங்கிறது உனக்கு மட்டும்தான் கஷ்டமா? உன்னை விட எனக்கு எவ்வளவு பெரிய வலி கஷ்டங்கிறது உனக்கு தெரியாது. நீங்க எல்லாம் ஆம்பளைங்க, உங்ககிட்ட யாரும் பெருசா கேள்வி கூட கேட்க மாட்டாங்க. ஆனா பொண்ணுங்க கிட்ட எப்படி எல்லாம் என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க தெரியுமா? இவ்வளவு மனசுல வச்சுட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தா நீ அவங்கள மாதிரி மூச்சு தூக்கி வச்சுட்டு போற. அப்படியே பேசினாலும் குத்தி குத்தி பேசுற. ஒரு தடவையாவது என் மனசு கஷ்டப்படும் யோசிச்சு பாத்தியா? வழிவிடு ரகு. செல்வி, ஏய் சாரிடி, சாரிடி, ப்ளீஸ் டி. எனக்கு இவ்வளவு நாளா தெரியல. ஆனா எனக்கு உன்னை காணும் தேடும் போதுதான் நீ எனக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு புரிஞ்சிச்சு. ப்ளீஸ் டி, என்னை விட்டு எங்கேயும் போயிடாத, என் கூடவே இரு. ஏய் கைய விடு, கைய விடு. இப்ப சொல்றேன், உன்னை ஏன்டா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணன்னு தோணுது? அம்மாடி அம்மாடி, நாங்க இவ்வளவு நாள் பேசுனதுல எதையும் மனசுல வச்சுக்காம பெரிய மனசு பண்ணி எங்களை மன்னிச்சிருமா. எப்படி அத்தை? உங்க சொந்தக்காரங்க, ஏன் சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரன், எதிர்த்த வீட்டுக்காரன், தெரிஞ்சவன் தெரியாதவன், இப்படி எல்லாத்து முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டு மன்னிச்சிருன்னு சொல்றீங்க. நீங்க வேணா குழந்தை பிறக்குதுங்கிறதுக்காக மன்னிச்சிடலாம், ஆனா என்னால மன்னிக்க முடியாது. செல்வி, ஏய் இன்னொரு தடவை கைய பிடிக்க வந்த அவ்வளவுதான். உனக்கு வேணா குழந்தை இல்லைன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா எனக்கு என்ன சொன்ன? ஏன் சொல்லலன்னு கேட்டல. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே உனக்கு தான் முதல்ல ஃபோன் பண்ண. ஆனா நீ என்னன்னா பெரிய இவன் மாதிரி கட் பண்ற. இப்ப உண்மை தெரிஞ்ச உடனே என் கூடவே இருன்னு சொல்ற. ஒருவேளை நாளைக்கே இந்த குழந்தை என் வயித்துல இல்லைன்னா என்ன ப்ளேம் பண்ண மாட்டேங்கன்னு என்ன நிச்சயம்? அதனால என் குழந்தை பிறக்குதோ இல்லையோ நானே என் வாழ்க்கையை பாத்துக்கிறேன், என் குழந்தையும் நானே பாத்துக்கிறேன். நீ கேட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல அங்க சைன் பண்ணி வச்சிருக்கேன். சந்தோஷமா இரு. செல்வி, செல்வி, அம்மாடி செல்வி, டேய் கூப்பிடுறா. செல்வி நில்லு செல்வி. செல்வி, செல்வி, தெரியாம செல்வி, பண்ணிட்டோமா? போகாத செல்வி. மா போவாதம்மா. என்னடா கூப்பிடுறாளா?